குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கோளும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரியினுடைய திருவாரூர் மையத்திலே குரு முதல்வராகிய குருஞான சம்பந்தரின் குருநாதர் கமலைஞான பிரகாசருடைய சந்நிதியிலே இந்த சைவ சித்தாந்தத்தை சிந்திப்பதற்கு நமக்கு அருளிய நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் நட்சத்திர குருமணிகள் 27வது குருமகா சன்னிதானங்களினுடைய திருவடிகளை போற்றியும் வணங்கியும் இந்த நல்லவையை அடியேனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த குடவாசல் புலவரையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் இன்றைக்கு சிவப்பிரகாசம் என்கின்ற நூலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது நம்முடைய உமாபதி சிவம் சந்தான குரவர்களிலே 4வதாக இருக்கக்கூடியவர் உமாபதி சிவம். அவர் சைவ சித்தாந்த நூல்கள் 8 நூல்கள் செய்திருக்கின்றார். இதை சித்தாந்த அட்டகம் என்று குறிப்பிடுவார்கள். சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடிய இந்த 8 நூல்களையும் நமக்கு உமாபதி சிவம் அவர்கள் அருளியிருக்கின்றார்கள். அதில் நாம் இன்று பார்க்க வேண்டிய இது சிவப்பிரகாசம். அதில் எப்போவுமே முதல்ல காப்பு செய்யுள், விநாயகரை இணைந்து காப்பு செய்யுள் செய்து தொடங்குவது நம்முடைய மரபு. அதில் முதல் பாடல் காப்பு செய்யுள். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு களியார வரும் ஆணை கழல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர் தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. இப்போ விநாயகப் பெருமானை கொஞ்சம் வேகமாக போகும், நமக்கு காலம் குறைவாக இருக்குது. விநாயகப் பெருமானை யாரெல்லாம் மறவாமல் அவருடைய திருவடிக்கு தேன் நிறைந்த மலர்களை தூவி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வினை வந்து சேராது என்று குறிப்பிடுகிறார். ஏன் வினை வந்து சேராது என்று சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள்லாம் சொல்கிறது, ஒருவருக்கு வினை இருந்து அந்த வினையை ஊட்டி அந்த ஆன்மாவை திருத்த வேண்டும் என்கின்ற நிலை இருந்தால் தான் அதை இறைவன் செய்வார். அப்போ திருத்தம் பெற்றதற்கு பின்னால் வினையை ஊட்டித்தான் அவரை பக்குவப்படுத்தணும். பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு வினையை ஊட்டித்தான் பக்குவப்படுத்த வேண்டும் என்ற நிலை இல்லை என்பதனால அந்த வினை கூடாது என்று இங்கே சொல்லுகின்றார். அடுத்து 1000 பாடல் இருந்தாலும் 1000 அல்லது பணுவல் அல்ல என்று நம்முடைய இலக்கணம் சொல்லும். அதன்படி 1000 முன்பகுதியில் நமக்கு கடவுள் வாழ்த்து, மங்கள வாழ்த்து இதெல்லாம் தொடங்குகிறார். அதில் நடராச பெருமானை வாழ்த்தி தொடங்குகின்றார். ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்து அருளும் உமையம்மை காண தேம்கமழும் மலர் இதழை திங்கள் கங்கை திகழ் அரவம் வளர்சடைமேல் சேர வைத்து நீங்கள் அரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தி புத்தி புந்தியினும் உற வணங்கி போற்றல் செய்வாம். இங்கே திரும்ப அடுத்து காப்பு செய்யல விநாயகப் பெருமானை, இங்கே அடுத்து நடராஜ பெருமானை வணங்குகிறார். அப்போ எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடிய ஞானமூர்த்தியாக இறைவன்தான் வீற்றிருக்கின்றான் என்பதை சொல்லி அவன் திங்கள், கங்கை, பாம்பு முதலையாக இருக்கக்கூடிய முதலியவைகளை தன்னுடைய திருச்சடையிலே அணிந்திருப்பவும் கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடியவும் ஆகிய அந்த இறைவன் தேவர்களெல்லாம் துதி செய்யும்படியாக தில்லையிலே மன்றுள் நடமாடிக்கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானை போற்றி வணங்குவோம். அவை தன்னுடைய சிரத்தில் அந்த திருவழியை தன்னுடைய சிரத்தில் வைத்தும் தன்னுடைய புத்தியிலே வைத்தும் போற்றுகின்றோம். அந்த பூசை செய்கிறவங்களுக்கு தெரியும், பெருமானுடைய திருவடியை நாம் நெஞ்ச அகத்தில் வைத்து திரும்ப வைத்து அடுத்து இந்த சிரத்தின் மேலே அந்த திருவடி படும்படியாக அந்த நினைந்து வழிபாட்டை செய்ய வேண்டும். அதை சொல்கிறார். அடுத்து சிவகாமி அம்மையை
போற்றுகின்றார். பரந்த பராபரை ஆதி பரணது இச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தரும் கருணை உரு ஆகி விசுத்தா சுத்த தனு கரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞாலத்து அறந்தைகட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னை அருள் பாதமலர் சென்னி வைப்பாம். பெருமான் உமைகாண ஆடுகின்றார். அதை சொல்றார் திரும்ப இங்க. ஆடல் காணும், யாரெல்லாம் ஆடல் காணுகிறார்களோ உமையம்மை முதல்ல ஆடல் காணுகின்றார். அதற்கடுத்து பதஞ்சலி வியாக்கிரபாதர், அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் எல்லாம் அந்த ஆடலை காண்கின்றார்கள். ஆக அந்த உமையம்மையை தான் எப்படி இறைவன் நம்ம முந்தைய நூலில் நம்ம பார்த்தோம் இல்லையா, திருக்களிற்றுப்படியார்ல இறைவன் வேறு இறைவி வேறு அல்ல அப்படிங்கிறத நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகளோட நம்ம சிந்தித்திருந்தோம். அதை மிகவும் நினைவுபடுத்தி கொள்ளுங்க. அப்படி இறைவனோடு ஒன்றாக இருந்து பிரிப்பில்லாததாக இருந்து ஐந்தொழிற்கும் வித்தாய் இருக்கக்கூடிய அம்மையை, அந்த உலகத்தினுடைய துன்பம் துயரம் கெட வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய அம்மையை போற்றுவோம் என்று சொல்லி இங்கே உமையம்மையை சிவகாமி அம்மையை வணங்கி அடுத்து மீண்டும் விநாயகப் பெருமானுக்கு கடவுள் வாழ்த்து சொல்றார். நலம் தர நூல் இரும் தமிழின் செய்யுள் குற்றம் நன்னாமை இடையூறு நலியாமை கருதி இளங்கும் இருகுழை அருகு பொறு துவரி சிதறி இணைவேல்கள் இகழ்ந்த கயற்கன்னியோடும் இறைவன் கலந்து அருளவரும் மானை முகத்தான் மும்மை கடம் அருவி என நிலவும் கணபதியின் அருளால் அலர்ந்து மதுகர முனிவர் பரவ வளர் கமலம் அணைய திரு அடியினைகள் நினைதல் செய்வாம். திரும்ப இந்த நூல் செய்வதற்கு எந்த ஒரு குற்றமும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ வந்து சேராத வண்ணமும், இந்த நூலை அரங்கேற்றம் செய்வதற்கு இடையூறு எதுவும் நேராத வண்ணமும் விநாயகப் பெருமான் காக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே திரும்ப மீண்டும் விநாயகப் பெருமானை வணங்குகின்றார். அதற்கடுத்து முருகப்பெருமான் வளம் நிலவு குலம் அமரர் அதிபதியாய் நீல மயிலேறி வரும் ஈசன் அருள் ஞான மதலை அளவில் பல கலை அங்கம் மாரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்கும் அண்ணல் விரல் எண்ணாது உளம்மருவு சூரம் உரம் எனது இடும்பை ஓங்கல் ஒன்று இரண்டு கூறுபட ஒளிதிகள் வேல் உகந்த களபம்மளி குறமகள் தன் மணிமுனைகள் கலந்த கந்தன் மலரடியினைகள் சிந்தை செய்வாம். இங்கு அடுத்து முருகப்பெருமானுக்கு இது செய்து நிற்கின்றார். அதுல முருகப்பெருமான் ஈசன் அருள் ஞான மதலை, சிவபெருமானுக்கு மகனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, பல கலைகளை உணர்ந்த அகத்திய முனிவருக்கு திரும்ப மீண்டும் இந்த இலக்கணத்தை உபதேசம் செய்கின்றார். அடுத்து சூரன் மற்றும் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய துயரம், இந்த மலை, இந்த கிரௌஞ்ச மலை, இதையெல்லாம் பொடிபடும்படியாக உடையும்படியாக வேலை தாங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நான் போற்றுகின்றேன் என்று சொல்லி திரும்ப சொல்றார். அடுத்து 5வது பாடல்ல சந்தானக்குறவருடைய மரபை போற்றுகின்றார். தேவர் பிரான் வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி அவர் கணத்தோர் செல்வர் பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியா வெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளார் மாறா விரவு புகழ் அருள்நந்தி விரளார் செல்வத்தாவில் அருள் மறைஞான சம்பந்தர் இவர் இச்சந்தானத்து எமையாளும் தன்மையோரே. திரும்ப குருமரபை சொல்றார். தேவர்பிரான் வளர்கையிலை காவல் பூண்ட திருநந்தி, முதல்ல நந்தி தேவர், அடுத்து சத்திய ஞான தரிசினிகள், அப்புறம் பரஞ்சோதி முனிவர், அடுத்து இங்கே புறச்சந்தான மரபுக்கு வந்துடுறார். அல்ல அகச்சந்தான மரபுல அதை சொல்லி அடுத்து புறச்சந்தான மரபு. அகச்சந்தான மரபு யார் யாருன்னு நினைவிருக்கா உங்களுக்கு?
முதல்ல திருநந்தி தேவர், அடுத்து சனற்குமாரர், அடுத்து சத்தியஞான தரிசினிகள், அடுத்து பரஞ்சோதி முனிவர். அதற்கப்புறம் அந்த இருந்து புறச்சந்தான மரபு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய மரபுல முதல்ல மெய்கண்டார், அடுத்து அருள்நந்தியார், அருள்நந்தி சிவம், அடுத்து மறைஞான சம்பந்தர், அப்புறம் இந்த இவங்க 3 பேரையும் சொல்கிறார். பின்னால் ஏன்னா இந்த நூலை செய்யும்போது அவர் மாணவராக இருந்து செய்கிறார். அடுத்து பின்னால் இந்த சந்தான மரபில் 4ஆவதாக உமாவதி சிவம் வருகின்றார். இப்போ இது புறச்சந்தான மரபு. இவர்கள் எம்மை ஆளுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருநாதராக, என்னதான் குருமரபை போற்றி வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நேரடியாக அவர்களுடைய குருநாதர் இருப்பார் இல்லையா, அவரை இன்னும் கொஞ்சம் ஒரு அன்போடு, ஏன்னா அவர்கிட்ட நேரில் பார்த்து கற்று அறிந்து அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால் அவரை மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொள்கிறார். பார்த்திகழ வளர் சாமவேதம் மல்க பராசர மா முனி மரபு பயில ஞான சார்பு தர வந்து அருளி எம்மை ஆண்ட சைவ சிகாமணி மருத தலைவன் அந்தன் கார் மருவு பொழில் புடைசூழ் மதில் மீதே மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கரம் தகையும் கடந்தை சீர் நிலவு மறைஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலரடிகள் சென்னி வைப்பாம். மறைஞான சம்பந்தரை போற்றி வணங்குகின்றார். ஏன்னா அவருக்கு நேரடியாக இந்த உபதேசமெல்லாம் செய்து அவரை நன்னெறிக்கு ஆற்றுப்படுத்தியவர் மறைஞான சம்பந்தர். அதனால் அவரை மீண்டும் போற்றி வணங்குகின்றார். அடுத்ததாக இந்த நூலில் என்ன செய்தியை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொல்றார். புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பு இலதாய் இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் உடல் உயிர்கண் அருக்கண் அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதம் ஆகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். இப்போ இங்கே என்ன சொல்லப்புகின்றேன் அப்படிங்கிறத சொல்றார். புறச்சமயத்தவர்க்கு இருளாய். இப்போ இருளில் என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. இப்போ புறச்சமயத்துக்கு இருப்பவர்களுக்கு நம்முடைய இந்த சைவ சித்தாந்தம், நம்முடைய இந்த ஞான தத்துவம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியாது. இருள் போல. அகச்சமயத்து ஒளியாய், அதே நேரத்தில் அகச்சமயத்தில் இருப்பவர்களுக்கு ஒளி தரக்கூடிய ஒரு நிலையாக இந்த ஞானத்தை பெற விரும்புபவர்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் போய் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது இல்லையா, ஞானத்தை பெற விரும்புபவர்க்கு அதன் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு அதை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொண்டு போய் கொடுத்தோம்னா அதனுடைய அருமை என்ன தெரியாது, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஞான நூலை கற்பதற்கென்று பல்வேறு வகையான விதிமுறைகள் இருக்கின்றது. சரி, எல்லாரும் என்ன சொல்கிறோம், எப்பா சுத்தமாக இருக்கிறவங்க தான் குளிக்கணும்னு சொன்னால் என்ன ஆகும்? அழுக்கு போகிறதுக்காக குளிக்கணும் இல்லையா? அப்போ என்ன வாங்க, சரிப்பா, கொஞ்சம் ரொம்ப கீழே இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதை கற்றுக்கொண்டு இன்னும் மேலான நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த ஞான நூலை பின்னால் வரக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் படிக்கட்டும், படித்து ஞானத்தை அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி கருணையோடு நமக்கெல்லாம் இதை கொடுத்திருக்கின்றார்கள். அதை இங்கே சொல்கிறார். புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய். இங்கே இந்த பேதம், அபேதம், பேதாபேதம் அப்படிங்கிற 3 சொல்கிறார். முதல்ல
அபேதம் அப்படின்னா பேதம்னா வேற்றுமை, வேறுபாடு இல்லாததாக ஒன்றாக இருக்கக்கூடியதாகவும், அடுத்து இருள்வெளி போல் பேதமும், இருளும் வெளிச்சமும் ரெண்டும் பேத பொருள். இது ஒரு பொருள், அதற்கு மாறுபாடான வேறுபாடுடைய இன்னொரு பொருள். அடுத்து சொற்பொருள் போல பேதாபேதமும் இன்றி, சொல்லுக்கும் பொருளுக்கும் இருப்பதை போல அதை பேதம்னு சொல்ல முடியாது, பேதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல் ஒன்று, அதனுடைய பொருள் ஒன்று. அப்படி இருக்கக்கூடியதாக பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய், இந்த பெருநூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான நூல். எந்த ஞான நூல் அப்படின்னா, இந்த நூல் வந்த வழியை நம்ம நினைந்து பார்க்கணும். முதல்ல சிவஞான போதம், அது முதல் நூல். அதற்கு அடுத்து வழிநூலாக சிவஞான சித்தியார், அதற்கடுத்து சார்பு நூலாக நமக்கு இந்த சிவப்பிரகாசத்தை செய்து தருகின்றார். அதனால் அதை சொல்லி, உடல் உயிர் தன் அருக்கன் அறிவு ஒளி போல். இப்போ இந்த இடத்துல இந்த சான்றுகள் எல்லாம் சொல்கிறார். இந்த உடலில் உயிர், அந்த உயிரினுடைய அந்த கண், அடுத்து அருக்கன் சொல்லக்கூடிய சூரியன், அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் நமக்கு என்ன ஆகும், அந்த பார்வையில் சரியாக வரும். எப்படி அப்படின்னா, இப்போ முன்னால் அவர் இருக்கிறார், அவன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் நடக்கணும், முதல்ல உயிர் அறிவு கண்ணில் பொருந்தணும். அடுத்து இந்த கண் நல்லா இருக்கும். இந்த கண்ணுக்கு வெளியிலிருந்து ஒரு வெளிச்சம் வேணும். உள்ள கண்ணுக்கு வெளிச்சம் வேணும், வெளியிலேருந்து ஒரு வெளிச்சம் வேணும். இப்போ எல்லாம் மின்சாரம் தடை ஏற்பட்டுருச்சு, எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா யார் இருக்காங்கன்னு தெரியாது. முன்னால் பார்த்து வச்சுருந்தோம்னா இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா, உள்ளே வரும்போதே வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது இல்லையா? அப்போ இது அத்தனையும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய அந்த சிறப்பு, இது அந்த அத்துவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை சொல்லி, சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம், வேதாந்தத்திலிருந்து தெளிவாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். அந்த சைவ சித்தாந்தத்தை நான் இங்கே சொல்ல போகின்றேன் என்று இந்த 7வது பாடலில் நமக்கு சொல்கிறார். அடுத்த பாடல், மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்மம் மூலமலத்தார் மூன்றும் உடையார் அன்று தீபகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோகப் பண்பால் பரவி வரும் அவுத்திரியால் பாசநாசம் மேவ அருள் உதவும் அவுத்திரி 2 திறனாம் வியன் கிரியை ஞானம் என விளம்புமாறே. இப்போ திரும்ப இங்கே சொல்கிறார், நமக்கு ஆன்மாக்கள் 3 வகை இல்லையா? என்னென்ன? சகலர், ஏதாவது ஒரு வரிசையில் சொல்லணும். சகலர், விஞ்ஞானகலர், அப்படியே தாவக்கூடாது. விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் இல்லையா? கீழே இருந்து போறோம்னா சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இப்போ ஏன் இவங்களுக்கு 3 பேருக்கு இந்த வேறுபாடு? ஆணவம் மலம் மட்டும் உள்ளவர்கள் ஆணவ மலம் மட்டும் உள்ளவர்கள் விஞ்ஞானகலர், ஆணவமும் கண்மமும் உள்ளவர்கள் பிரளயாகலர். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களும் உடையவர்கள் சகலர். அதான் சொல்றார், மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்மம் மூலமலத்தார் மூன்றும் உடையார். இந்த 3ம் உடைய சகல வர்க்கத்தாருக்கு இவர் என்ன செய்யறார்? 3ம் உடையார் அன்று தீபகமாம் என உருவாய் வந்து. இப்ப இறைவன் எப்படி வரான் சகல வர்க்கத்தாருக்கு? குரு வடிவமாக, மானிட சட்டை தாங்கி குரு வடிவமாக வந்துதான் அவர்களுக்கு ஞானத்தை இறைவன் கூட்டுவான். அப்ப அந்த எப்படி வரான்னா, தீபகமாம் என உருவாய் வந்து நாதன் என்ன செய்யறான்? நாதன் அப்படின்னு சொன்னா குருநாதன். குருநாதன் வந்து திருநோக்கால், தன்னுடைய அருட்பார்வையினால், வரிசத்தால், அவர் தொடுவதனால், அடுத்து திகழும் வாக்கால், அந்த வாசகம் வார்த்தையினால்,
பாவனையால் சீடனை நினைந்து அந்த பாவனையால் வந்து மிகு நூலால் போன்ற ஞான நூல்களை உபதேசிக்கும் யோக பண்பால் யோக நிலையில நின்று அதை செய்து காட்டியும் பரவி வரும் ஔத்திரியால் தீ மூலமாக செய்யக்கூடிய அந்த தீக்கை வழி அதையெல்லாம் சொல்றார். பாசநாசம் மேவ அருள் உதவும் அவுத்திரு 2 திறனாம் வியன் கிரியை ஞானம் என விளம்புமாறே. இல்லை கிரியை ஞானம் என்று சொல்லக்கூடிய 2 நிலையில் இந்த அவுத்திரி என்று சொல்லக்கூடிய தீ மூலமாக தீக்கை செய்விக்கின்ற அந்த நிகழ்வை சொல்றார். இதில் என்னென்னா ஒவ்வொன்றா சொல்றார். என்னென்ன தீக்கை அப்படின்னு சொன்னால் முதல்ல வருது இல்லையா, திருநோக்கால். அப்படி பார்வையாலேயே அவர்களுடைய தீமையை நீக்குதல். இதற்கு நயனதீக்கை அப்படின்னு பேர். எப்படி அப்படின்னா, மீன் தூரத்தில் போய் தன்னுடைய குஞ்சுகளை முட்டை இட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று அதை பார்க்கும். அப்படி கண்ணால் பார்த்த உடனேயே அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் பொறித்து அதை போல இந்த குருநாதர் என்ன செய்கின்றார் அப்படின்னு சொன்னா, சீடனை தன்னுடைய பார்வையாலே அப்படியே பக்குவப்படுத்துகின்றார். இதற்கு அடுத்து ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிசம்னா அந்த தொடுதல். அப்படி தொட்டு எப்படி அப்படின்னா, ஒரு பறவை தன்னுடைய முட்டையிட்டு அதன் மேலே அமர்ந்து அடைகாத்தை போல் அதனுடைய ஸ்பரிசத்தால் திரும்ப அந்த முட்டையிலிருந்து உயிர் வரும். அடுத்து திரும்ப அதாவது வாசக தீட்சை அப்படின்னா மந்திர உபதேசம் செய்தல். அதெல்லாம் நம்ம பார்ப்போம் தீக்கை வழங்குற நிகழ்வில். அப்படியே குருநாதரும் சீடர் மட்டும் தனியார் மாதிரி அவர் ஒரு போட்டு அவருடைய சீடனுடைய வலது காதில் குருநாதர் அந்த மந்திரத்தை உபதேசம் செய்வார். வாசக தீக்கை. அடுத்து மானச தீக்கை. சீடனை நினைத்து மனசாலேயே அவனை எங்கிருந்தாலும், குருநாதர் எங்கே இருக்கலாம், சீடர் எங்கு வேணாலும் இருக்கலாம், ஆனால் அப்படி இருந்த நிலையிலும் சீடனை மனதால் நினைந்து தரப்பு மானத தீக்கை அப்படின்னு அதை கொடுக்கக்கூடியது. இது எப்படி அப்படின்னா, ஆமை என்ன செய்யுமா, ஒரு கரையில் முட்டையிட்டு திரும்ப அது நீந்தி எங்கேயோ போயிடுமா. அப்போ அடடா அங்கே போய் முட்டை அப்படின்னு யோசித்து அந்த முட்டை நினைத்த உடனே அது குஞ்சு பறிக்குமா. அதை போல சீடனை நினைந்து குருநாதர் அருள் செய்யக்கூடியது. அடுத்து ஞான நூல்களின் வழியாக தீக்கை செய்தல். அடுத்து யோக நிலையில் இந்த பயிலும்படியாக இப்படி இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தல். அடுத்து யாக குண்டம் அமைத்து அதில் அக்னி வளர்த்து அதன் மூலமாக தீக்கை செய்யக்கூடியது. அது 2 நிலையாக கிரியையாக ஞானம் 2 மண்டல 2 வகையாக செய்யக்கூடிய அந்த நிலை. அதையெல்லாம் செய்து குருநாதர் தீக்கை அருளி இந்த ஆன்மாவை கீழ்நிலையிலிருந்து ஞான நிலையை நோக்கி எடுத்து செலுத்துவார் என்று இந்த பாடல்ல நமக்கு அருளி இருக்கின்றார் உமாபதி சிவம் அவர்கள். அடுத்த பாடல். இதில் அந்த தீக்கையினுடைய எப்படியெல்லாம் தீக்கை செய்வாங்கன்னு சொன்னார். அந்த தீக்கையினுடைய வகைகளை நமக்கு அடுத்து சொல்றார். விரும்பிய மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், மேவும் யோக அதிகாரம் என சமயம் விசேடம் வரும் பொருவில் நிர்வாணம் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் இறங்கு அடைவில் தொகை 11 81 51 224 66 5 பரந்த நெறி அறுவகையும் உருவி நினைவரிதாம் பரபதத்துள் உயிர் விரவப் பயிற்றும் அன்றே. இப்போ அந்த தீக்கையை 3 வகையாக 3 நிலையாக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, விரும்பிய மந்திர அதிகாரம். இப்போ 5 எழுத்து மந்திரத்தை அந்த சமயத்திற்கு தகுந்தவாறு மந்திரம், நம்ம சைவ சமயம் என்று சொல்லும் பொழுது 5 எழுத்து மந்திரம். விரும்பிய மந்திர அதிகாரம். இப்போ எப்பவுமே அதிகாரம் அப்படின்னு சொன்னா உரிமை உடையவர் அப்படின்னு பொருள். இப்போ ஒரு இடத்த அனுபவிக்கிறதுங்கிறது வேற, உரிமை அப்படிங்கிறது
வேற இல்லையா? அப்போ அந்த மாதிரி உரிமை அப்படின்னா அந்த அதிகாரம்னா உரிமை அவருக்கு உரியது. அந்த மந்திர அதிகாரம் அப்படின்னா அப்போதான் மந்திரம் சொல்லக்கூடிய உரிமையே நமக்கு வரும். சமய தீக்கை எடுத்தால்தான் அஞ்செழுத்தை சொல்லக்கூடிய உரிமையே நமக்கு வரும். அடுத்து அர்ச்சனா அதிகாரம். அது என்ன சொல்றாரு? அர்ச்சனா அதிகாரம் விசேடம். விசேட தீக்கை எடுத்தாதான், அதாவது நம்ம சமய சிவதீக்கை எடுத்தாதான் அர்ச்சனை செய்யக்கூடிய அதிகாரம். அடுத்து பெருமானை மலர்களால் அர்ச்சித்து வழிபடக்கூடிய நிலை, அந்த திருமேனியை வைத்து அதற்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யக்கூடிய நிலை அடுத்து இரண்டாவது நிலை. அடுத்து மேவும் யோக அதிகாரம். அடுத்து மூன்றாவதாக யோக நிலை என்று சொல்லக்கூடிய நிலையில அதற்கு நிர்வாண தீக்கை அப்படின்னு பேர். சமயம், அடுத்து சிவம் அல்லது விசேடம், அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது நிர்வாணம். இந்த நிர்வாண தீக்கையில 2 வகையான தீக்கை இருக்கு. நிர்வாண தீக்கையில சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம்னு 2 வகையான தீக்கை சொல்றாங்க. சத்தியோ நிர்வாண தீக்கை அப்படிங்கிறது தீக்கை செய்த உடனேயே முக்தி பேரு. தீக்கை செய்த உடனேயே முக்தி பேரு உடனே அப்பவே கொடுக்கக்கூடியதுக்கு சத்தியோ நிர்வாணம் அப்படின்னு பேரு. அடுத்து அசத்தியோ நிர்வாணம்ங்கிறது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இருந்து அதற்கப்புறமேட்டு அதற்கு அடுத்து முக்தி நிலைக்கு செல்வதற்குரிய நிர்வாண தீக்கை அசத்தியோ நிர்வாண தீக்கை அப்படின்னு. இந்த 2 பெரும்பாலும் எல்லாருக்கும் அசத்தியோ நிர்வாண தீக்கை. ஏன்னா அந்த தீவிர பக்குவ நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் சத்தியோ நிர்வாண தீக்கை நிற்கும். அப்படி இந்த 2 நிலையில் அந்த நிர்வாண தீக்கை இது எல்லாம் எதை கடத்து நிற்கல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். இன்று இறங்கு அடைவில் தொகை அப்படின்னா 11 மந்திரங்கள், அந்த பீஜ மந்திரங்கள் 11. அடுத்து பதங்கள் அப்படின்னா 81 பதங்கள். அடுத்து வண்ணங்கள் 51 வண்ணங்கள். புவனங்கள் 224, அதாவது சொல்றார் 224. அடுத்து தத்துவங்கள் நமக்கு எத்தனை தத்துவம்? 36 தத்துவங்கள். 6 5. அடுத்து கலைகள் 5 அப்படின்னு சொல்லி அந்த 5 கலைகள். என்னென்ன கலை? சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, வித்யாகலை, பிரவித்தாகலை, நிவர்த்திகளை என்று சொல்லக்கூடிய அந்த 5 கலைகள். இவற்றையெல்லாம் பரந்த நெறி அறுவகையும் உருவி அந்த 6 ஒன்றாக்கி நினைவறிதான் பரபதத்து உயிர் விரவ பயிற்றும் அன்றே. அப்படி இந்த உயிர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய நிலை என்று இங்கே நமக்கு உமாபதி சிவம் அருளியிருக்கின்றார். அடுத்த பாடல், 10வது பாடல். கிரியை என மருவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளக்கும் உண்மை சரியை பிரியா யோகத்தன்மையோர்க்கு சாலோக சாமீப சாரூபங்கள் மருவியிடும் உயர்ஞானம் 2ஆம் மாறா மலம் அகலாத மண்ணுபோத துருவருள் ஒன்றதனை தெளிய ஓதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே. திரும்ப சொல்றார், நமக்கு ஞானம் 2 வகை, அபரஞானம் பரஞானம் என்று சொல்லக்கூடிய 2. அதுல கிரியை என மருவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். இந்த கிரியையெல்லாம் ஏன் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதை செய்தால் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம், ஞானம் கிடைப்பதற்குரிய ஒரு காரணமாக விளங்குவதுதான் இந்த ஒவ்வொன்றா கிரியை. முதல்ல இருந்து நாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மந்திரத்தினுடைய வழியாக நாம் சிந்திக்கக்கூடிய நிலை எதற்காக அப்படின்னு சொன்னால்,
அடைய வேண்டும் என்பதற்காக அது அதற்குரிய காரணமாக இருக்கக்கூடியது. அதில் சரியை பிரியா யோகத்தன்மையோர்க்கு, அப்படிப்பட்ட தன்மையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சாலோக சாகுப சாரூப நிலை, அந்த மூன்று சொல்கிறார். நமக்கு தெரியும் இல்லையா? சரியை செய்தால் சாலோகம், கிரியை செய்தால் சாத்வம், யோகம் செய்தால் சாமியம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நிலை, அந்த மூன்று நிலையில இருந்து அந்த திருவருளை அடுத்து எல்லாம் அதையும் கடந்த ஞான நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது அபரஞானம் அப்படிங்கிறது நாம் நூல்களின் வழியாக பெற்று இயக்கக்கூடிய அந்த ஞானம் அபரஞானம் அப்படிங்கிறது. அடுத்து பரஞானம் என்பது இறைவனை அருளக்கூடியது அந்த பரஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை என்று சொல்லி, அதில் அந்த பரஞான நிலையை அடைவது தான் நம்முடைய நிலை சொல்லி அடுத்து இந்த 11வது பாடல்தான் சொல்கிறார். இது ஒரு சார்பு நூல் என்பதை இந்த திரும்ப நமக்கு நிலைப்படுத்துகிறார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தி விழித்தனர். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி, கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்த 100 மாசில் சிவப்பிரகாசமாகும் அன்றே. ஏதாவது நூலை நமக்கு அறிமுகம் பண்ணுறாங்க. இந்த நூல் சிவப்பிரகாசம் அப்படிங்கிற நூல் 100 செய்யுள்களை உடையது அப்படின்னு சொல்லி இந்த மாயிரத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். தெரிந்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். குரு முதல்வராக இருக்கக்கூடிய மெய்கண்டார் சிவஞான போதம் அருளினார். பின்பு அவர் புதல்வர் அப்படின்னா மெய்கண்டாருடைய புதல்வர்னா மகன். மெய்கண்டாருக்கு மகன் இருந்தாரா? இல்லை, அவருடைய சீடர். இதற்கு சந்தான மரபு. சந்தானம் அப்படின்னா வழி வழியாக அடுத்து பரம்பரையாக வர்றது அப்படின்னு தெரியும். அப்போ குருநாதர் தந்தை, அடுத்து சீடர் மகன், அதற்கு அடுத்த சீடன் பெயர்படி அந்த குரு மரபு போட்டு வரக்கூடிய, அதனால அவர் புதல்வர் அப்படின்னு சொல்றார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இரண்டாவதாக யாரு? அருளந்தி சிவம். அருளந்தி சிவம் என்ன செய்கிறார்? சிவஞான சித்தியார் செய்கிறார். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி, கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை. இதில் 2 அதிகாரம் இருக்கு. பொது நிலை, அடுத்தது உண்மை. பொது அறம், உண்மை அறம், 2 நிலையில என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்த 100 மாசில் சிவப்பிரகாசமாகும் அன்றே. விருத்தப்பாவினால் அமைந்த 100 பாடல்களை கொண்டு இந்த சிவப்பிரகாசம் என்னும் நூலை அடியேன் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்து அவையடக்கம். தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாக, துணிந்த நன்மையினார் நலம்பொல் மணிமுதியும் அதன் களங்கம் நவையாகாது என உண்மையை நயந்திடுவர். நடுவாம் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். தவறு நலம் பொருளின் தன் சார்பு ஆராய்ந்து அறிதல் இன்மையினார் பலர் புகழில் ஏற்றுவர். ஏழிலர் உற்று இகழ்ந்தினரே இகழ்ந்திடுவர் தமக்கு என ஒன்றினரே. இங்கே இந்த பாடலில் சொல்கிற என்ன அப்படின்னா, அவையடக்கத்தில் சொல்கிறார், எல்லாரும் பழமையான நூல்கள், சிறந்த நூல்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் நல்ல நூல்களா அப்படின்னா இல்லை. ஆனால் இன்று வந்த நூல் அப்படிங்கிறதுனால இந்த நூலை தவறான நூல், பின்னால் வந்த நூல் நினைக்காதீங்க. காலத்திலும் ஞான நூல்கள், நல்ல நூல்களும் பெரிய நூல்களும் அங்கிருந்து தோன்றிக் கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதை இங்கே நமக்கு எடுத்து சொல்லி, அந்த மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாட்டில் இருக்கக்கூடிய அந்த களங்கம், அதை உண்மை பொருள் உணரக்கூடியவர்கள்
அதை புறந்தள்ளி விட்டு நன்மையை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இல்லாமல் இந்த நூலில் இருக்கக்கூடிய நல்ல இயல்பினை உடையவர்கள் இந்த பழமையான நூல்களில் இருக்கக்கூடிய ஞான கருத்துக்களை புதிய சான்றுகளோடு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மாதிரி, வேற நம்ம பழைய உதாரணம்லாம் சொன்னோம்னா இன்னைக்கு அது தவறாக போய்விடும். அதனால இப்போ இருக்கக்கூடிய நிலையிலே அந்த சான்றுகளை எல்லாம் சொல்லி நம்ம சொல்றதுனால அந்த நிலையில் இருக்கக்கூடிய பொருள், அந்த பழைய உண்மை பொருளையும் அதற்குரிய சான்றாக இருக்கக்கூடிய இந்த விளக்கத்தையும் நல்லோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அவையடக்கத்தில் திரும்ப நமக்கு செய்கிறார். அடுத்து இப்போ தான் பொது அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய விவரிக்கிறார். அதில் பதி இலக்கணம் முதல்ல சொல்லக்கூடியது பதி இலக்கணம். நமக்கு எல்லா நூல்களும் என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 பொருள்களை தான் பேசணும். பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஞான பொருள் எப்போதும் நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய இந்த 3 பொருள் தான். அதில் பதி என்று சொல்லக்கூடிய இறைவன், அடுத்து பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கள், அடுத்து பாசம் என்று சொல்லக்கூடிய கலைகளாகிய ஆணவம், கண்மம், மாயை. இது 3ம் என்ன பொருள்? நிலையான பொருள், எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நிலைத்த பொருள்ல ஞான நிலையில் இருப்பது இறைவன். அடுத்து இறைவனோடு தொடர்பு கொள்ளும் போது ஞானத்தை அடைந்து வரக்கூடிய உயிர்கள். அதற்கடுத்து எப்போதுமே ஞானம் அடையாத இந்த தலைகள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை. 3 நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போம். வேறு வேறு சான்றுகள் கொண்டு நமக்கு அதை ஞான நூல்கள் நமக்கு விளக்கும். முதல்ல சொல்றார், பலகலை ஆகமம் வேதம் யாவகினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். பதி பரமே அதுதான் நிலவும் அருகுரு இன்றி குணம் குறிகள் இன்றி நிர்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்ப்பு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்வரியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தச்சிவம் என்பது தெரிந்துள்ளோரே. அப்ப இந்த இறைவன்னா என்ன அப்படிங்கிற நிலையை சொல்றார். என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இறைவன் என்னென்ன நிலையில இருக்கிறான் அப்படின்னு காட்டுறார். இந்த எல்லா ஆகமம் வேதம் முதலாக இருக்கக்கூடிய எல்லாவற்றும் இருக்கக்கூடிய ஞான நூல்கள் சொல்லுவது எதை என்று சொன்னால் இந்த 3ஐ பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதா. என்னது? பதி, பசு, பாசம், தெரித்தல். இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம திருமுறைகளோ அல்லது இந்த சித்தாந்த நூல்களோ நாம் இது வரைக்கும் படிக்காமலே இருக்கிறவங்கிட்ட போய் இந்த உலகத்தில் 3 பொருள் நிலையானது பதி, பசு, பாசம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. அப்போ இது 3 பொருள் தான் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது அப்படின்னு நாம சொன்னால் அடுத்து அப்படியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். அப்படி அந்த சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களே எப்பொழுதும் இருக்கக்கூடியது உண்மையானது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ஞான நூல்கள். பதி பரமே. பதி என்று சொன்னால் அது பரசுரம் சிவபெருமான் தான். அதுதான் நிலவும் அருவுரு இன்றி. அது அருவா உருவா, நீங்கள் எப்படி நினைச்சாலும் அப்படி வரக்கூடிய உடையது. குணம் குறிகள் இன்றி நிம்மலமாய் எவ்வித குற்றமும் இல்லாததாய் ஏகமாய் தூணாக நித்தமாகி எப்போதும் நிலைத்த தன்மை உடையதாகி அழகில் உயிர்ப்பு உணர்வாகி. அழகில் அப்படின்னு சொன்னால் அளவில்லாத உயிர்கள். உயிர்கள் எத்தனை? நம்ம கணக்கில் ஒரு படிக்கும் இல்லையா? இன்ஃபினிட்டி, எண்ணிக்கை இல்லாத இவ்வளவு சொல்ல முடியாது. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இப்போ பிறவியில் இருக்கிறோம். இறைவனுடைய திருமுறையால முக்திக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ உயிர்களுடைய எண்ணிக்கை குறையுமா? அப்போ எல்லாம் நமக்கு முன்னால் இருந்தவங்களாம் முக்திக்கு போயிட்டாங்கல்ல. அப்போ உயிர்களுடைய எண்ணிக்கை குறையுமா அப்படின்னு சொன்னால் அது என்ன என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி இப்போ 100ன்னு இருந்தால் ஒரு 10 போடுச்சுன்னா என்ன ஆகும்? 90ன்னு வரும்.
ஆனால் என்னன்னே தெரியலன்னா அப்போ அது என்னவா இருக்கும்? திரும்ப முக்கி போனாலும் அது எண்ணிலையாகத்தான் இருக்கும். இன்ஃபினிட்டிவோ என்ன கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எது பண்ணாலும் விட என்ன? அதே அந்த எண்ணிலி அப்படிங்கிற இருந்தால் அதை போல உயிர்கள் எண்ணிலி, அந்த எண்ணிலாத உயிர்களுக்கெல்லாம் உணர்வாக இருக்கக்கூடியவன் இறைவன். உணர்வாகி அசலமாகி அகண்டிடமாய் ஆனந்த உருவாய். அடுத்து சொல்றார், செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தத்துவம். இங்கே இறைவன் என்னென்னலாம் அலிமா சிறிய உருவமாக, அடுத்து பெரிய உருவமாக பெரிதாய், செல்கதியாய் நம்ம சென்று சேரக்கூடிய வெளியாக இருப்பவனாகவும், செலவரிதாய். அப்படி உடனே இறைவனை நினைச்ச உடனே நம்ம இறைவன்கிட்ட போயிட முடியுமா? இப்போ இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம அவனை இப்படியெல்லாம் சென்று அடையலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த உலகத்தையெல்லாம் விட்டுட்டேன், இனிமேல் இறைவனிடத்தை சென்று நாம் தொண்டு செய்வார்கள் அப்படிலாம் நம்மளால் முடிவெடுத்து போக முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அதை செய்வதற்குரிய அரிதாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் உள்ளே சென்று இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடலில் பதியினுடைய கனத்த இலக்கணம், அதாவது பொது இலக்கணத்தை இங்கே சொல்கிறார். நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர அதனை நிமலம் மேவி நாடறிய கருணை திருவுருவமாகி நவின்று கலகலை உண்டு ஆதி கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி கொடுவினைக்குள் தனு கரண புவன போகம் கீடுபெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிக்கல சகல பொற்றியாமே. இப்போ திரும்ப இறைவனுடைய நிலையை சொல்றார். இறைவன் சக்தியை கொண்டு இயக்குகின்றான். அதாவது இயங்காத நிலைக்கு சிவம் பேர். நம்ம திருவிழிப்படியாரில் பார்த்த மாதிரி தங்க கட்டி சிவம், அது எந்த இயல்புலேருந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அடுத்து அந்த கட்டியை எடுத்து உருக்கி நமக்கு வேண்டுமாறு நகை செய்து கொள்ளும். தோடு முட்டி செயின் நெக்லஸ் என்னென்ன வகை இருக்கும் இப்படி என்ன வேணாலும் செய்து கொள்றோம் இல்லையா? அப்படி அந்த இயங்கு நிலையில் சக்தியாக அது வரும். அப்போ அந்த சக்தி இச்சை ஞானம் கிரியை, இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சொல்கிறாங்க இல்லையா? இச்சை கிரியை ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று சக்தியாக அது விரும்பி செயல்பாட்டுக்கு வரும். இச்சை அப்படின்னு சொன்னால் விரும்புதல், முதல்ல விருப்பு சக்தி, அடுத்து கிரியாசக்தி செயல்படுதல், அடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞான சக்தி. நம்ம பார்த்தோம்னா இறைவன் ஞான வடிவம், இறைவன் ஞான வடிவம், சக்தி இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் பிரிக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இறைவனிடத்துல எப்போதும் வலது புறத்துலையும் இடது புறத்துலையும் நம்ம இருப்பது. முருகனுடைய வழிபாட்டில் பார்த்தோம்னா முருகன் வள்ளி தெய்வானை என்று சொல்லக்கூடிய இரண்டு வேர்கள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல் ஞான வடிவம், வள்ளி இச்சாசக்தி, தெய்வானை கிரியாசக்தி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் சிவனுக்கும் அப்படி இரண்டுன்னு சொல்லக்கூடிய மரபுண்டு. அப்படி வரக்கூடிய அந்த சக்தியாக இறைவன் இருந்து என்ன செய்கிறான்? உருவமாக்கி இந்த உயிர்களுக்கு அநாதி கேவலத்திலிருந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அவர்களுடைய வினை பயனுக்கு ஏற்ப தனு கரண புவன போகங்களை கொடுத்து திரும்ப மீண்டும் என்ன பண்ணுறான்? மறுபடியும் ஒடுக்கிக் கொள்கிறான். இந்த ஐந்தொழில் இருக்கு இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தொழிலையும் சிவபெருமான் இருக்கின்றார். அடுத்த பாடல்ல சொல்றார், ஈங்கு இது என்றது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடு ஒன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானம் மயனாதலானும் உண்மை பிறர்க்கு அறிய அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினொடு விருப்பும் எல்லாம் சார்வறிய முதல்வன் ஆதலானும் நீங்கள் அருள் உயிர்க்கு உயிராய் நிற்றலானும் நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலந்தானே. இங்க சொல்றார் இறைவன் எப்படி அப்படின்னு இங்க சொல்றார். இப்ப இறைவன் உருவம் கொள்வதனால அவனுக்கு ஏதாவது மாற்றம் நிகழுமா அப்படின்னா நிகழாது அப்படின்னு சொல்றார்.
இப்போ இறைவன் நம்ம பார்க்கிறோம், எங்கே போனாலும் நம்ம இறைவனை பார்க்கின்ற போது கருவறையில் சிவலிங்க திருமேனியாகத்தான் இறைவன் வைத்து வழிபாடு பண்றாங்க. ஆனால் இறைவனுடைய மகேஸ்வர மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மூர்த்திகள் 25, 64, 108 அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த திருமூர்த்தியுடைய வடிவங்கள் அப்படின்னு வரும்போது அதனால ஏதாவது மாறுபாடு நிகழ்கிறதா அப்படின்னா, இறைவன் உருவெடுத்து வருவதனால நம்மிடத்துலதான் மாற்றம் ஏற்படுமே ஒழிய அவனிடத்துல எவ்வித மாற்றமும் ஏற்படாது. இங்கு இது என்றது கடந்த இயல்பினாலும். இப்ப இறைவன் இங்க இருக்கிறாருன்னா அப்படின்னா அங்கிருந்து மறைஞ்சிருவார். மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா, இத்தந்திரத்தில் காண்டும் என்பவருக்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழிக்கும். இப்ப இப்படி போனா இந்த இடத்துல இறைவன் இருப்பார் அப்படின்னு சொன்னா அங்க நம்ம போய் தேடி போனோம்னா இறைவனுடைய அருள் இல்லைன்னா அங்க இருக்க மாட்டாங்க. நம்ம பார்க்கிறோம், கைலாய மலையில உமையம்மை இறைவனிடத்துல ஞான உபதேசம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அங்க ஆகமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உமையம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல உமையம்மை இடத்துல சொல்றார், இறைவன் வந்து எண்ணில் ஆகமம், பெரிய புராணத்துல வரக்கூடிய காட்சி இது. அதுல திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தினுடைய 51வது பாடல். அங்கே ஆகமங்கள் எல்லாம் உமையம்மை சொல்லிட்டு இருக்கார். எண்ணில் ஆகமம் விரும்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என முறைக்கருள அன்னலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவக் கொழுந்து அப்படின்னு தெய்வ சேக்கலார் அந்த பாட்டில் காட்டுறார். அப்படி இறைவன் வந்து உமையம்மை நடக்கிற அந்த ஆகமங்களை சொன்ன உடனே அதுல வந்து இறைவனுக்கு மிக விருப்பமானது எது அப்படின்னா பூசை, சிவபூஜை செய்கிறது தான் இறைவனுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம். அப்படியா சாமி அப்படின்னா நானும் உங்களை பூசை கொண்டனே அப்படின்னு சொல்லி உமையம்மை கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே சுவாமி என்ன பண்ணுவார், சரி இந்த இங்கே நீ பூசை பண்ண முடியாது, பூலோகத்தில் போய் பூசை பண்ண சிவஞான சித்தர்ல சொல்லுவார் இல்லையா, அதனால் என்னது மண்ணில் வந்து இங்கே வந்து தான் இறைவனை பூசனை செய்ய முடியும். எந்த பாட்டு நினைவு வச்சு சிலதெல்லாம் நம்ம நினைவில் வைத்திருந்தால் தான் அடுத்து சொல்லுகின்ற போது நமக்கு புரியும். எந்த பாட்டு? அந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா, மானிட பிறவி தானும் வகுத்தது அப்படின்னு தொடங்கும். ஐப்பிருக்கக்கூடியவர்கள் அந்த நூலில் எடுத்து பாருங்க. ஏன்னா நேரம் குறைவாக இருக்குது, ஒவ்வொன்றும் ரொம்ப விளக்கமாக போக முடியாது. அப்போ உமையம்மை கிட்ட நீ போய் இந்த பூமியில் போய் இந்த சிவபூசை செய் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுவாமி செய்யறது அப்படின்னு கேட்டவுடனே நீ காஞ்சிபுரத்துக்கு போய் பூசை செய்யன்னு சொல்லி அங்கே மாவழி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருப்பேன், நீ அங்கே வந்து பூசை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க உமையம்மை கிளம்பி வரும்போது கூட பணிவிடை செய்கிறதுக்கு அந்த பணிக்கு மற்றும் இருக்கக்கூடிய எல்லாரும் கிளம்பி வந்து இங்கே பார்த்தா சாமியை காணும். என்ன சொல்லி அனுப்பினாரு, நான் இங்கே மாமரத்தின் ஏகாம்பரம் அப்படின்னு ஒற்றை மாமரத்தினுடைய அடியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ அங்கே போய் பூசை பண்ணுன்னு சொல்லி தான் மேலே இருந்து அனுப்பி வைக்கிறார். ஆனால் வந்த உடனே பார்த்தா இங்கே காணாம். அது ஒரு திருவிழா காணாம சாமியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ உமையம்மை என்ன செய்யறா, சரி ஏன்னா தவம் செய்தால்தான் சிவத்தை காண முடியும். உடனே உமையம்மை என்ன செய்யறா, ஒரு கடுமையான தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை கால் அந்த கால் கட்டை இவர்களை ஊற்றி நின்று அப்படியே ஒரு காலை தூக்கி வைத்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி உமையம்மை தவம் செய்வதை அப்படியே தரிக்க இயலாத பெருமான் உடனே அங்கே மாதின் மூலத்தில் வெளிப்படுகின்றார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வரலாறுல நம்ம பார்க்கணும். அப்புறம் அடுத்து உமையம்மை பூசை செய்யும் போதும் உடனே பூசை செஞ்சால் ஏதாவது ஒரு இடையூறு வரும், அதெல்லாம் தாண்டி தான் செய்யணும். அப்போ கம்பையாற்றில் திரும்ப சுவாமி வெள்ளத்தை அனுப்புகிறார். அது வந்த உடனே அப்படியே பெருமாட்டி தழுவி கொள்ளுகின்றார். அப்புறம் தழுவ குலைந்தநாதராக பெருமான் அந்த காட்சி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இறைவன் அந்த இங்கே இருப்பான் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கணும். அப்படி எல்லாவற்றையும் கடந்தவனாக அவன் இருக்கிறான். ஈறு முதல் நடு ஒன்றும் இல்லாமையினாலும்
இறைவனை சொல்லுகின்ற போது பிறவாயாக்கை பெரியோன் அப்படின்னு சிலப்பதிகாரம் முதலாக இருக்கக்கூடிய நூல்கள்லாம் சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் அவன் ஞானமே வடிவானவன். அவனுக்கு எப்பொழுதும் அதாவது அறிவு முற்றறிவுடைமை அப்படின்னு பேர் இறைவனுக்கு. என் குணங்கள்ல ஒன்று எதையும் இப்ப நமக்கெல்லாம் ஏகதேச அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை ஒருவர் சொல்லிக் கொடுத்தால்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு. ஆனா இறைவனுக்கு அப்படி இல்லை. இறைவனுக்கு உண்மை ஞானம் எப்போதும் முற்றறிவுடையவன், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஞானமயனாதலாலும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும். இங்க என்னன்னா எல்லாராலும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அவனருளாலே அவன்தான் வணங்கி, அப்படி இல்லாதவங்களால அவனை உணர முடியாது. தாங்கறிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம் சார்பறிய முதல்வனாதலாலும். இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. எப்படிங்க அப்படி உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளை ஒருத்தர் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, அவங்க மேல நமக்கு கோபம் வருமா அன்பு வருமா? கோபம் தான் வரும். ஒருத்தர் பூ எடுத்து நம்ம மேல போடுறாரு, அவர் மேல கோபம் வருமா அன்பு வருமா? அன்பு வரும். ஆனா இங்க பாருங்க, பூவெடுத்து போட்ட மண்மகனை எரிச்சிட்டாரு, கல்லெடுத்து போட்ட சாக்கி நாயனருக்கு முட்டி விட்டார். அப்ப இறைவன் விருப்பு வெறுப்புகளை கடந்தவன் அப்படிங்கிறத காட்டுறார். நீங்கள் அரும் உயிர்க்கு உயிராய் நிற்றலாகும். உயிர்க்கு உயிராய் இறைவன் வந்து இருக்கிறதுனால நெருத்திடுவன் நினைந்த ஒரு நிபலன் தானே. இந்த உயிர்க்குள் உயிராய் இருந்தாலும் முன்னாலே அந்த நம்ம திருக்கழிச்சிப்படியார்ல பார்த்த மாதிரி நம்முடைய வயிற்றுக்குள்ள இந்த உடலுக்குள்ள புழு இருக்கு. அது என்ன பண்ணுதுங்கிறது நாம ஏதாவது யோசிக்கிறோம்? அது ஏதாவது இன்பப்படுகிறதா துன்பப்படுகிறதா? அது ஏதாவது நம்மை பாதிக்குதான்? கிடையாது. அதே போல இந்த இறைவன் அந்த உயிர்க்கு உயிராக இருந்தாலும் அதனுடைய இன்ப துன்பங்களிலே அவன் எவ்வித மாற்றமும் அடைய மாட்டான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த பாடல்ல சொல்றார். உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும் பின்னும் மலம் அதனால் உளதாகும் உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் அலைவில் அசேதனம் மாயையாதலானும் அணுக்கள் உரு அடையும் அறிவிலாமையானும் நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலன்தானே. இங்க திரும்ப சொல்றார் என்ன அப்படின்னா, உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உலகாகி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க இந்த 3 வகையில தான் அடக்க முடியும். இது என்னன்னா, முதல் சூத்து நாங்க இதுல சிவஞான போகத்துல சொல்றாரு இல்லையா, அவன் அவள் அது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்க இந்த 3க்குள்ள அடக்கிடலாம். அவன் அவள் அது. இதுல பார்த்தீங்கன்னா உயர்திணையில ஆண்பால் பெண்பால் இருக்கும். அவன் அவள் அது நீங்கி அக்ரிணை எல்லாத்தையும் ஒரே சொல்லால அது அப்படின்னு சொல்லி குறிப்பார்கள். அப்படிங்கிறத இந்த உலகத்துல 3 தான். அதுதான் சொல்றார், ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உலகாகி நின்று அளவில் ஒடுங்கும். எல்லா பொருளும் என்ன, தோற்றம் உண்டேல் மறைவு உண்டு. எல்லா பொருளும் தோற்றம் பெறும், சிறிது காலம் இருக்கும், அப்புறம் பின்னால அழியும். தோன்றி நின்று அழியக்கூடிய எந்த பொருள் எல்லாம் சுட்டி அறியக்கூடிய பொருளோ அதெல்லாம் தோன்றி நின்று அழியும். பின்னும் மலம் அதனால் உளதாகும் உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும். இந்த உயிர் என்ன பண்ணும், போக்கு வரவு எல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடியதாலும் அளவில் அசேதனம் மாயையாதலாலும், அதனால மாயையினால இருக்கக்கூடிய நிகழ்வு. இது என்ன அப்படின்னா, இந்த முப்பொருள்கள்ல பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடியதுல எது இயங்கக்கூடிய பொருள், அனைத்தையும் இயக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னா அது பதிதான் என்பதை இங்க திரும்ப சொல்றார். கந்தமலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும் அவையும் கடவுள்தானே அந்த முறை அழித்திடுவன் ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மண்ணுவிப்பன் எல்லாம் வருவிப்பன்
விகாரங்கள் மறுவான் வானின் முந்து ரவி எதிர் முளவி உறும் ஒன்று அலர்வான் முகையாம் ஒன்று ஒன்று உளரும் முறையினாமே. இங்க திரும்ப சொல்றார், சிவபெருமானே என்ன செய்யறான்? அனைத்தையும் செய்கின்றான். அனைத்தையும் என்ன செய்யறான்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இப்படி எல்லாத்தையும் செய்யறார். இதுல முதல்ல 3 சொல்றார். கந்த மலர் அயன் படைக்கும் உலகம் எல்லாம். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. பிரம்மன் எதை படைக்கிறான்? எதை படைக்கிறான்? உயிர்களையா? உயிர்களை பிரம்மன் படைத்தா என்ன ஆகிறது? அப்ப உயிர் அனாதி பொருள்ங்கிறது இல்லாம போயிடும் இல்லையா? பிரம்மன் படைத்தான்னா பிரம்மன் எதை படைத்தான்னா இந்த உலகங்களை படைத்தான். அதான் சொல்றாரு பாருங்க, அயன் கந்த மலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம். இந்த உலகத்தை தான் யார் படைக்கிறா? பிரம்மன் படைக்கிறான். உயிர்களை யார் படைக்கிறா? உயிர்களை யாரும் படைக்க முடியாது. என்று நீ அன்று நான். அவங்க சொல்றாரு, இறைவன் என்னைக்கு இருக்கிறானோ அன்னைக்கே உயிரும் இருக்கு, ஆணவம் கண்மம் மாயையும் இருக்கு. நல்லா சைவ சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும். சித்தாந்தம் படிக்காதவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? இந்த பிரம்மன் என்னை படைத்து விட்டான் அப்படின்னு. உயிரை படைப்பது பிரம்மன் அல்ல. வேறு எதை படைக்கின்றான்னா உலகங்களை படைக்கின்றான். தனு கரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவற்றை தான் என்ன செய்யறான்? பிரம்மன் படைக்கிறான். பிரம்மன் படைக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் அதற்குரிய அதிகாரம் யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. சரிங்க, பிரம்மன் படைக்கிறான்ல, அவனுக்கு முழு சுதந்திரம் இருந்தா என்ன பண்ணிருப்பான்? பிரம்மனை நான்முகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆரம்பத்துல பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 5 தலை. 5 தலையில ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எடுத்துறார். இப்ப படைத்தல் கடவுள் பிரம்மன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருக்கலாம்? 5வது தலைய திரும்ப படைத்துக்கலாம் இல்லையா? படைக்க முடியாது. இறைவனுடைய ஆணை இல்லாம படைத்தல் தொழிலை பிரம்மனால் செய்ய முடியாது. இது நமக்கு ரொம்ப நுட்பமான செய்தி. முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டு அவரே படைப்பு தொழில் செய்யறார். அப்ப முருகப்பெருமான் 4 முகங்களோட ஒரு சில கோயில்கள்ல இப்ப முருகப்பெருமான் அது மாதிரி நிறைய நுட்பங்கள் அந்த புராணங்கள் இருக்கு. சிவபெருமானுடைய ஆணை இல்லாம யாராலும் எதையும் செய்ய முடியாது. அப்ப இது முதல் நிலை. அதை சொல்றார், கந்தமலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும். அடுத்து திருமால் காத்தல் கடவுள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரி, திருமால் காக்கின்ற தன்மை உடையவன் அப்படின்னு சொன்னா மன்மதன் யாரு? திருமாலுடைய மகன். சாமி மன்மதனை எரிச்சார். இப்போ காப்பாற்றிக்கலாம். அப்ப காப்பாற்ற இயலவில்லை. அப்ப இறைவன் ஒருவனே தான் எல்லாம் செய்யறான். அவை எம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன். அப்ப பெருமான் அழிக்கணும்னு நினைச்சிட்டா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லி, ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மன்னுவிப்பன். எல்லாம் சிவபெருமானுடைய ஆணைப்படிதான் எல்லாம் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி திரும்ப இங்க அதற்கு என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, இறைவன் ஒரு சூரியன் போல, அடுத்து தாமரை போல அப்படி காட்டுறார். எது போல அப்படின்னா, சூரியன் அந்த முட்டாக இருக்கக்கூடிய தாமரை என்ன பண்ணும்? சூரியன் வந்த உடனே மலரும். சரி, அப்படியே சூரியன் வர வர மலர்ந்துருக்குமானா சூரியன் எப்பவும் இருக்கும். தாமரை என்ன ஆகும்? 2 நாள் 3 நாள்ல வாடி போயிடும். அப்படி இந்த எல்லாவற்றையும் இறைவன் தான் என்றைக்கு நிலையாக இருந்தவனாக இருந்து அந்த முத்தொழில் படுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற நிலையில இது 3ஐயும் நமக்கு காட்டுறார். அடுத்த பாடல்ல, ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவர்கள் அணுக்க இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றம் மிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஒடுக்கம் இலைப்பு ஒளித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் தீப்பித்தல்
திரோதாயி நிறுத்தலாகும். போற்றல் அரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவை அருள் ஒழிய புகழுனாதே. அப்ப இறைவனுக்குரிய அந்த ஐந்தொழில்ல சொல்றார், ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக எம்புவார்கள். இது எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல், அருள் விளையாட்டு. அதுல என்னென்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய அருள் இந்த உயிர்களுக்காக இறைவன் அந்த ஐந்தொழில் செய்யறான். இல்லைன்னா அவன் இயல்பா எப்படி இருப்பான், சிவனேன்னு இருப்பான் அப்படின்னு சொல்றவங்க. சிவனேன்னு இருந்தா செயல்படாமல் அப்படியே அமைதியா இருக்கிறது. ஆனா செயல்படாமலே இருக்கிறதுனால உலகம் அப்படியே நின்றும். அதனால இறைவன் என்ன செய்யறான், தான் செயல்படாது மற்றவற்றை இயக்குகின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் அப்படின்னா அதில் என்ன பண்ணுவார்னா, இயக்குனர் அங்கே இருந்துட்டு சொல்லுவார், நீ இப்படி செய், நீ இப்படி செய், கேமரா இந்த ஏங்கிளில் கேமரா வைக்கணும், இவர் இந்த வசனம் பேசணும், அதுக்கு பதில் இவர் இப்படி பேசணும்னு எல்லாத்தையும். அவர் எங்கேயாவது இயங்குவார் அப்படின்னா இல்லை, அவர் அதெல்லாம் சொல்லிட்டு சரியா இருக்கான்னு பார்வையிடுவார். அதே போல அந்த இதில் திருவிளையாடல் படத்தில் நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமாப்பா அப்படின்னு அந்த வசனத்தில் கேட்குற மாதிரி இறைவன் தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றான் அப்படிங்கிற நிலையை இங்கே திரும்ப சொல்றார். என்ன அப்படின்னா ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றார். முதல்ல ஒடுக்கம் இளைப்பு ஒழித்தல். இப்போ இந்த உயிர் என்ன செய்யுது அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து வருது. பிறப்பெடுத்து வருகின்ற போது ஒரு கட்டத்தில் இறைவன் என்ன செய்யறான், சரி கொஞ்ச நேரம் அந்த உயிருக்கு ஓய்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறான். திரும்ப கொஞ்ச காலம் கழித்து திரும்ப அடுத்த பிறவிக்கிறது. காத்தல் தோற்றம் மலபாகம் வர. ஏன் திரும்ப இந்த பூமியில இறைவன் மீண்டும் பிறப்பு நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, போன பிறவியில நம்ம இறைவனை அடைய எந்த முயற்சியும் பண்ணல. சரி இந்த பிறவிலையாவது அதற்கான வாய்ப்பு உனக்கு வருதான்னு பார்ப்போம், அனுப்புவோம், இப்போவாது கற்றுக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு திரும்ப திரும்ப அனுப்புகின்றார். மலபாகம் வர. காத்தல் போகம் தூய்ப்பித்தல். இந்த உயிரை இந்த குறிப்பிட்ட காலம் தாத்திருத்தல், அது போகத்தினால் நிறுத்தல். அடுத்து திரோதாயி நிறுத்தல் ஆகும். மறைப்பாற்றல். இந்த மறைத்தல் அப்படிங்கிறது அந்த உயிருக்கு உரிய அந்த பக்குவத்தை கொடுப்பதற்காக நிறுத்தி வைத்தல். போற்றல் அரும் அருள் அருளே. அடுத்து அருளல். இப்போ இறைவன் என்ன செய்யறான், முதல்ல இந்த பிரம்மன் மூலமாக தனுகரண புவன போகங்களை படைப்பு, இந்த உயிருக்கு இந்த உடல், இது தங்குவதற்குரிய இந்த பூமி முதலாக இருக்கக்கூடிய புவனங்கள், இவற்றை எல்லாம் படைத்து இந்த உயிரை இங்கே அனுப்பி வைக்கிறான். அப்புறம் அடுத்து காத்தல். இந்த கொஞ்ச காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுள் நிர்ணயம் இருக்கு இல்லையா, 6லும் சாவு 100லும் சாவு, அவங்க வாங்கிட்டு வந்தவர். அப்போ இறைவன் என்ன செய்யறான், அந்த குறிப்பிட்ட காலம் இங்கே இருக்கணும், எல்லாரும் நீண்ட காலம் இருந்து அடிபட்டு பக்குவப்படணுமா அப்படின்னா இல்லை, நமக்கு அருளாளர்களுடைய வாழ்க்கையில நமக்கு பார்க்கலாம். நாவுக்கரசர் எப்படி வாழ்ந்தார், இத்தனை வீரம் சமணர்களால என்னென்ன பண்ணாங்க. ஞானசம்பந்தர் அவர் பாட்டுக்கு அவர் இறைவனை வழிபாடு பண்ணினார், கூப்பிட்டார். அதுலேயே இத்தனை பெரிய பேர் பாருங்க. அவர் முக்திக்கு போறது இல்லாம எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போற. அப்ப அந்த நிலைப்பாடு எவ்வளவு ஒரு மகிழ்வான வாழ்க்கை, இன்பமே நாவுக்கரசருக்கு. ஆனா எப்படி சொல்றாரு பாருங்க, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு ஞானசம்பந்தர் சொல்லல, நாவுக்கரசர் தான் சொல்றாரு. அப்ப இறைவனை நோக்கி வரக்கூடிய நிலையில அதெல்லாம் இன்பம் அவருக்கு. அப்ப அப்படி நாவுக்கரசருடைய சுந்தரர் ரெண்டும் இன்பம். இறைவனே கூப்பிட்டு தோழன் சொன்னார், எல்லாம் பண்ணார். அப்புறம் சத்தியத்தை மீறினார், கண்ணை பறித்தார். இதெல்லாம் நம்ம அவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். மாணிக்கவாசகர் அப்படிதான், அந்த இன்ப துன்பம் இரண்டுமே அவருடைய வரலாற்றில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அருளாளர்களுக்கு இந்த நெறியை கடைபிடிக்கும் போது அவங்கள இறைவன் அப்படி ஆற்றுகின்றார் அப்படின்னா சாதாரண உயிர்களாகிய நமக்கு இப்படி இருக்கும். இதையெல்லாம் இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார்.
அடுத்தது இரண்டாம் சூத்திரத்தில் பசு இலக்கணம் அப்படின்னு சொல்றார். பசுன்னா யாரு? உயிர்களாகிய நாம். நம்முடைய எண்ணறிதாய் நித்தமாய் இருள்மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவு உடைத்தாய் புணரும் இருள் மலபாகம் பொருந்தியக்கால் அருளால் உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி பாதம் முற்றிடும் நல் பசுவர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தோரே. இப்ப பசு உண்மை அப்படின்னு சொல்றார். பசு இலக்கணம், பசு எப்படி இருக்கும், அந்த உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எண்ணறிதாய் இத்தனைதான் அப்படின்னு எண்ணிக்கையிட்டு சொல்ல முடியாது. இருள் நித்தமாய் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. இருள் மலத்தில் அழுந்தி, இருள் மலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணவ மலம். நம்ம சித்தாந்தத்தில் எங்கெல்லாம் இருள் அப்படின்னு வருதோ அதெல்லாம் ஆணவத்தை குறிக்கக்கூடியது. அந்த இருள் மலத்தில் அழுந்தி, இருள் மலம்னாலும் ஆணவம் தான், மூலமலம் அப்படின்னாலும் ஆணவம் தான். அதை சொல்லி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை, நமக்கு இருக்கக்கூடிய இருவினை இருக்கு இல்லையா, நல்வினை தீவினை கண்மம், அந்த வினைக்கு ஈடான யாக்கை. இந்த உடம்பு உயிர் ஒன்று தான், உயிர் எல்லாவற்றிற்கும் பொதுவானது தான். எல்லா உயிரினுடைய நிலையும் ஒன்று தான். அது என்னன்னா நுண்ணுடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய நிலையில எல்லா உயிரும் ஒன்று தான். அதற்கு அடுத்து இந்த உடல் இருக்கு இல்லையா, கருவுடல் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில தான் என்ன ஆகும், அந்த உடலுக்கு வேறுபாடு வரும். மனிதனாக பிறத்தல், விலங்குகளாக பிறத்தல், தாவரங்களாக பிறத்தல், பறவைகளாக பிறத்தல், நீர்வாழ்வனவாக பிறத்தல், இப்படி அந்த உயிருக்கு எடுக்கக்கூடிய வடிவங்கள். அதுதான் யாக்கைன்னு சொல்ற. உடம்பு உடம்பு தான் வேற, உயிர் ஒண்ணுதான். ஒண்ணுதான்னா ஒண்ணுங்கிற எண்ணிக்கை இல்லை. இந்த உயிர் பொதுவாக எல்லாம் ஒரே தன்மை உடையதாக இருக்கும். அது எடுக்கக்கூடிய உடல் தான் அது செய்த வினைக்கு ஏற்ப உடல் கிடைக்கும். நல்வினை செய்தால் நற்பிறப்பு, தீவினை செய்தால் பிறப்பு. அதனால தான் பாருங்க, சில இடங்கள்லாம் வந்த உடனே சொல்லுவாங்க, நீ இப்படி போய் இந்த பிறவிய பிற அப்படின்னு சொல்லி முனிவர்கள்லாம் சாபம் விடுவாங்க இல்லையா. மேல்நிலையிலிருந்து கீழே போய் அங்கே கடந்து உழன்று, சுவாமி என்னை மன்னிச்சு என்னை சாப விமோசனம்னா அதுக்கு ஒரு கால நிர்ணயம் அல்லது ஏதாவது ஒரு விமோசனத்துக்குரிய ஒரு காரணம், இந்த காரணத்தினால நீ இங்கேருந்து திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அனுப்புவாங்க. இப்படி அந்த உயிர்க்கு செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப, அந்த வினைக்கு ஏற்ப இந்த உடல் கிடைக்கும். அடுத்து சொல்றார், அந்த யாக்கை எப்படி வரும்? அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால். இந்த நிலையில அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் மாற்றால், அளவிலாத போகங்கள் அருளால புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவு உடைத்தாய் புணரும் இருள் மலபாகம் பொருந்தியக்கால் அருளால் உள்நிலவும் ஒளி அதனால் இருள் அகற்றி பாதம் முற்றிடும் நல் பசுவர்க்கம். இந்த பசுவர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்களினுடைய உண்மை இயல்பு என்னன்னா, உள்ளத்திலே தோன்றுகின்ற இந்த ஒளியினால், இறைவனுடைய அருளால் இருள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவத்திலிருந்து விடுபட்டு, இந்த பாசங்களை பற்றுகின்ற நிலையிலிருந்து விடுபட்டு, இறைவனாகிய பதியை நினைந்து வழிபாடு செய்து இவற்றை அறவே தவிர்த்து இறைவனுடைய திருவடியை சென்று அடையக்கூடியதுதான் நல் பசுவர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தோரே. அப்ப நல்லவர் அடையாளம் என்னன்னா, இறைவனுடைய திருவடியை அடைதல் அப்படிங்கிறத பாட்டில் உயிர்களினுடைய இலக்கணத்தை சொல்றார். அடுத்து திரும்ப பாச இலக்கணம். ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சத்தியதாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பில் உரு களிம்பு எய்ந்து நித்த மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் பாகமாம் வகை நின்று
திரோதான சக்தி பண்ணுதலான் மலம் எனவும் பகர்வர் அது பறிந்து நாகம் மாநதி மதியம் பொதி சடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே. இப்போ இந்த மலம் ஆணவம் திரோதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சொல்றார். மறைப்பாட்டையும் ஆணவத்தையும் சொல்றார். ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும், அதாவது கூடிய கால எல்லை இருக்கு இல்லையா? இந்த கால எல்லை அப்படிங்கிறது பக்குவப்பட்ட ஆன்மாக்கு இதுல ஒவ்வொன்றா நீங்கிட்டே வரும். நம்ம 3 வகை ஆன்மாக்கள் பார்க்கிறோம் இல்லையா? முதல்ல சகலர் என்று சொல்லக்கூடிய 3 மலம் உடையவர்கள். அப்புறம் அந்த சகலத்திலேயே நீண்ட காலம் இருந்து இருந்து இந்த மாயை நமக்கு வேண்டாதது அப்படின்னு இறைவனுடைய அருளால உணர்ந்து என்ன பண்ணும், கொஞ்ச நாள்ல இந்த மாயை விட்டு நீங்கிடும். அடுத்த நிலைக்கு 2வது நிலைக்கு போயிடும். என்ன நிலை? பிரளயாகலர் என்று சொல்லக்கூடிய நிலையில ஆணவமும் கண்மமும் மட்டும் இருக்கும். அடுத்து அதுலேயும் இந்த நல்வினை தீவினை எல்லாவற்றையும் என்ன பண்ற, எல்லா இறைவனிடத்துல எல்லாம் சிவன் செயல் சிவார்ப்பணம்னு சொல்லி வாயில மட்டும் சொல்லாம எல்லா வகையான செயல்பாட்டிலையும் சிவபெருமானையே நினைந்து செய்கின்ற போது அப்ப அதனால் வினை பயன் அந்த உயிருக்கு வராமல் இருக்கும். அப்படி வராமலே இருந்தா என்ன ஆகும்? நல்வினையும் தீவினை மலபரிவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவினை ஒப்பு, இன்பத்தால் இன்பப்படாமலும் துன்பத்தால் துன்பப்படாமலும் இருக்கக்கூடிய அந்த நிலை வந்த பின்னால் என்ன நடக்கும்? அந்த கண்மம் என்று சொல்லக்கூடிய அதுவும் நீங்கி போய் அடுத்து என்ன நிலை? விஞ்ஞான கலர் என்று சொல்லக்கூடிய மூலமலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலை. சரிங்க. இப்போ இந்த மலங்கள்ல 3ல ஆணவம் கண்மம் மாயை, அந்த மாயை கொஞ்சம் கருணை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. மாயை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த நிலையை உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்யும். அந்த வியாபக அறிவும் ஒட்டாம ஆணவ மலம் தடுத்து நிற்கும். அடுத்து இந்த என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த மாயை தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒளிப்பொருளாக கொஞ்சம் நமக்கு இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தன்மையை லேசா நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த மறைப்பாற்றல் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா அந்த திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய மறைப்பாற்றல் அது திரும்பவும் உயிர்க்கு ஞான நிலை வர வர அந்த மறைப்பாற்றல் அருளாற்றலாக வெளிப்படும். நீங்க சாமி பார்க்கணும்னா முதல்ல சாமி, அடுத்து ஒரு திரை, அதுக்கு அடுத்து பின்னால திரைக்கு பின்னால நாம இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் மறைப்பாற்றல். இறைவன் இருக்கிறதை மறைத்து நமக்கு நடுவுல, நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல திரை இருக்கக்கூடிய நிலை. அடுத்து இதே ஞானம் மேற்பட என்ன ஆகும், இந்த உலகம், அதாவது சாமி அங்க இருப்பார், திரை இங்க இருக்கும், அதுக்கடுத்து நம்ம பின்னால எல்லா உலகம் எல்லாம் நம்முடைய கவனம்லாம் இங்க இருக்கும். அதே ஒரு கட்டத்துல என்ன ஆகும், பக்குவப்பட இந்த திரை, நமக்கு முன்னால இருக்கக்கூடிய திரை என்ன ஆயிடும், அப்படியே பின்னால விழுந்துடும். பின்னால விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், பின்னால் இருக்கக்கூடிய உலகம் மற்றது எல்லாம் மறைஞ்சிரும். யார் இருப்பா, இறைவன் மட்டும்தான் இருப்பான். இறைவனும் நாமும் இருக்கக்கூடிய நிலை அந்த மறைப்பாற்றலாக இருக்கின்றது. பின்னால அருளாற்றலாக வெளிப்பட்ட பின்னால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதுவரைக்கும் திரோதான சக்தியாக இருந்து உலகத்தை காட்டி இறைவனை மறைத்து இருந்த அந்த ஆற்றல் பின்னால என்னவா மாறும், உலகத்தை மறைத்து இறைவனை காட்டுகின்ற ஆற்றலாக மாறும். அது மறைப்பாற்றல், இது அருளாற்றல். இப்போ நம்ம கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை பார்க்கிறோம். அவர் பிறந்து வளர்ந்து வரக்கூடிய காலத்துல எல்லாம் அவருக்கு இறைவன் இருக்கிறான்ங்கிறதே தெரியாது. 16 வயதுல முதல்ல வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு போகும்போது அங்க 2 பேர் கூட வராங்க மெய்க்காவலராக, நாணன் காடன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். அதுல ஒருத்தன் என்ன செய்யறான், இவர் இறைவனை பார்க்க போகணும், எல்லா 2 பேரும் 3 பேரும் பேசிட்டே வராங்க. 3 பேரும் தான் ஒன்னா பேசிட்டு வராங்க. அப்ப அவர் பார்க்கிறார், இது என்ன மலை, இது என்ன அங்க என்ன இருக்கு அப்படின்லாம் கேட்கிறார். அது அந்த புராணத்தை நிறைவா ஒரு வாய்ப்பு இருக்கின்ற போது முறையாக
நல்ல ஆசிரியரை வைத்து கேட்டோம்னா நுட்பமாக அதில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ கண்ணப்ப நாயனாரிடத்துல சொல்கிறார், என்ன இங்கே மலை அப்படின்னு கேட்குறாரு. இது நல்ல ஒரு இங்கே மேலே குடுமித்தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவர் இருக்கிறார், போனால் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ பக்கத்தில் யார் இருக்கா? நாணன் இதை சொல்லுகின்ற போது பக்கத்தில் கண்ணப்பரும் காடனும் இருக்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, காடன் இங்கேயே நின்றுறான். மலைக்கு கீழேயே அந்த வேட்டையாடிய பன்றியை சமைத்து தயாராக வைப்பதற்காக காடன் இங்கேயே நின்றுறான். 2 பேர் மட்டும் மலைக்கு மேலே போகிறாங்க. நாணனும் கண்ணப்பரும் திண்ணனாரும் போகிறாங்க. அப்படி போகும்போது நாம் இறைவனை நோக்கி போகும்போது முதல்ல எது நம்மை விட்டு நீங்கும்னா நம்மளுடைய தீவினை நம்ம விட்டு நீங்கும், கீழே நின்றுவோம். நல்வினை நம்மளை சாமிக்கிட்ட கூட்டிப்போம். கூட்டிட்டு போன உடனே நல்வினை என்ன ஆகும்? நல்வினைக்கு நமக்குமான தொடர்பு நீங்கி போயிடும். இதை அப்படியே அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு கண்ணப்ப நாயனாரோட புராணத்தை எடுத்து வச்சுப்பாரு. அப்படி பார்க்கின்ற போது இறைவனை போய் பார்க்கிற வரைக்கும் தான் என்னது, அது வரைக்கும் இந்த உலகம்தான், நான் தான் அரசன், நான் தான் வேடர்குல தலைவன் அப்படின்னு சொல்லி வேட்டைக்கு புறப்பட்ட திண்ணனார் எப்போ அங்கே போய் சாமியை பார்த்தாரோ அதுக்கப்புறம் இந்த உலகம் எதுவுமே தெரியல. நல்லா அவருடைய வரலாற்று நுட்பமாக பார்த்தோம்னா அதான் புராணங்களை ஞானாசிரியர் சொல்லுவார், முதல்ல புராணம் கேட்கணும், அதற்கப்புறம் சித்தாந்தம் படிக்கணும், திரும்ப மறுபடியும் புராணங்கள். இந்த வரிசையாக கேட்டோம்னா தான் நமக்கு எல்லாமே தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி முதல்ல நம்ம கண்ணப்ப நாயனார் புராணத்தை பார்க்கும்போது என்ன பார்ப்போம், ஏதோ நாடன் அப்படிங்கிறது ஒருத்தன், காடன் அப்படிங்கிறது ஒருத்தன் அப்படிங்கிற நிலையில் இருப்போம். இந்த சித்தாந்த உண்மையை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் திரும்ப மறுபடியும் அந்த புராணத்தை நம்ம பார்க்கின்ற போது நாடன் என்பது நல்வினை, காடன் என்பது தீவினை, கண்ணப்பர் தான் இந்த உயிர். அது நேராக போய் இறைவனை பற்றி கொண்டால் திரும்ப என்ன ஆகு, இந்த உலக இயல்புக்கு வராது. எப்போ சிவபூசை செய்யணும்னு கேட்டாரோ, எப்படி பூசை பண்ணணும்னு கேட்குறார் கண்ணப்பர். நான் வரும்போது உங்கள் அப்பாவோட ஒரு நாள் வரும்போது ஒருத்தர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நாணன் கண்ணப்ப நாயனார்கிட்ட சொல்லுவார். அதோட முடிஞ்சது. அதுக்கு அப்புறம் இவர் முழுக்க முழுக்க சிவபெருமானை மட்டுமே நினைக்கிறார். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற உணர்வே கண்ணப்பருக்கு இல்லை. திரும்ப இவங்க போய் வா எங்களோட திரும்ப மீண்டும் வந்துரு, நீ இந்த வேடர்குல தலைமையை ஏற்றுக்கொள்ளலாம் இவங்க பேசுகிறாங்க, அதுவும் அவர் காதில் விழலை. அடுத்து அவங்க அப்பாவும் தேவராட்டியும் கூப்பிடுறாங்க, அப்பவும் அவருக்கு காது விழலை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னால் அந்த 16 வயது வரைக்கும் சுவாமிக்கும் அவருக்கும் இடையில இருந்த திரை 16 வயதில் என்னைக்கு போய் இறைவனை பார்த்தாரோ அன்னைக்கு திரை எங்கே விழுந்துருச்சு? பின்னால் விழுந்துருச்சு. உலகம் எதுவுமே அவருடைய கண்ணில் இறைவனுக்குரிய திருப்தி மட்டுமே. அப்படி இந்த அருள் என்ன ஆகும்? திரோதான சக்தி அருள் சக்தியாக மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றார். என்ற அளவில் திரோதான சக்தி வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இனி அடுத்து மாயையினுடைய இயல்பை நாம் பார்க்கணும். வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அடுத்த வகுப்புகளில் சிந்திப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின் பார்ப்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் நம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி, இந்த நல்லதொரு அவையை அறிமுகம் செய்து வைத்த நம்முடைய குடவாயில் புலவரையா அவர்களுடைய திருவடிகளை நமக்கு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை நல்கி நமக்கு ஞானச்செங்கோலோச்சி வரக்கூடிய நம்முடைய 27வது குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளும் நினைந்து போற்றி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.